டேய் ராமசாமி கந்தசாமி, இந்த ராமசாமி வந்துட்டு போற அப்படி என்னடா பிள்ளை பார்க்க வந்தா எனக்கு வந்தா அப்படியா? சாணி எடுக்க வந்தானா? ஆட கம்யூனிட்டி போய் நீங்க இருக்கிற ஒரு சாணி இருக்குதா நம்ம மாட்டு சாணியா? அவங்ககிட்ட மாடுல இருந்து இங்க வந்தானாக்கு கரு மாசம் பூசினாங்க. ஏங்க ஒரு சாணி இல்லைன்னா மஞ்சள் தண்ணி போட்டு பாச தொழிக்கலாம். அந்த பிள்ளைய என்ன கொடுமைக்கு இது பண்ணிருமோ அந்த சாக்காட்டை வச்சுட்டு வர அப்படிங்க. என்னங்க நான் கொஞ்சம் லவ் பண்ணி கட்டிக்கிட்டான். இதுல நான் எதுக்கும் போய் தலையிடுறது போய் அவங்க வாட அவங்க போலிக்கு போறாங்க. நம்ம அது சம்மந்தமே இல்லை. என்ன சிலுக்குரோஜ் என்ன பண்ணிட்டு இருக்கலாமா? காண ஆளு இந்த பக்கம் வரக்கானா? ஓ ஐயோ, காலையிலே பூச்செடி கிளீன் பண்ண போயிட்டா. ஒய்யால பூ பறிக்கிறதுக்கா போயிருப்பாளுங்க. பூச்செடி எங்கடா கிடைச்சது உனக்கு? பூ சூடினா மாட்டேங்குது. காலையிலேயே பூ சூடிக்கணும். அட கழுவி, நீ எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறிய. நீ யாருக்குள்ள யாரு பத்த புள்ளுன்னு கேக்குறாங்க. டேய் நான் அழகமா பேத்திடா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பாட்டி சத்தம் போட்டாலும் நல்லா ஓடியே போயிடும். அந்த அளவுக்கு போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு வந்துருச்சு. என்ன சில இதெல்லாம் வந்து எங்க பாட்டி மாதிரியே செய்வேன். ஆனா ஹெல்ப் பண்ற மைண்ட் வந்து எங்க தாத்தா மாதிரி அது வந்துருச்சு. எங்க அப்பாங்களும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்ல. இதான் அந்த பூனைக்குட்டி பெட்டி கொண்டு வந்தோம்ல. டேய் குஞ்சமணி எந்திரிச்சு போ. அந்த பூனைக்குட்டி அன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி 2 குட்டிக்கு போன 2 பெட்டி கொண்டு வந்தா. அந்த பொண்ணோட பெட்டியுமே அது நீ நேத்தே கேடுச்சுடா. வேணும்ட்டு பூனைக்குட்டி என்ன ஒண்ணு இருக்குதாமா? அது போய் வேணும் கேடுச்சு. மேல அண்ணன் பார்த்தா கீழே தொப்பு விழுந்துருமான்னு பயமா இருக்குது. என்னத்தை தான் ஒழுக்கமா வைக்கிறாங்க? ஒண்ணுமே வைக்கிறது இல்லைங்க. அந்த பெட்டி கொண்டு கிளீன் பண்ணிட்டு கொடுத்துட்டு வாங்கடா. உங்களுக்கு இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கார்த்திகா வந்துச்சா? திண்டுக்கல் கார்த்திகா வந்துச்சு. எப்படிடா வந்துச்சு? நான் பார்க்கவே இல்ல. பார்த்தா இங்கேயே வச்சுக்கோங்க முடிக்குட்டியா? ஆடப்பா தடுப்பு என்னடா சொல்லிட்டு இருக்கு. பாவடா அங்கிருந்து வந்திருக்கு நம்ம வீடு தேடி. முடிக்கலாமா? வீடு தேடி வந்தா ஓடு தேடி கஞ்சி ஊத்தணும்னு சொல்லுவாங்கடா. அது புரிஞ்சுக்கோ. அது ஒரு பழமொழி. வீடு தேடி வந்தா ஓடு தேடி கஞ்சி ஊத்துமாங்க. நீ அப்படி பண்ண மாட்டேங்கிற? எங்களோட ஒரு வார்த்தை சொல்லிருக்கோம்ல. கார்ல தான் வரும். கார் வராம என்ன கார் வச்சுட்டு கார் வரும். அதுக்கு என்ன வந்து நீங்க அங்க போங்க சாமி கூட இங்க வேடான்னு சொல்லிட்டியா? ஐயோ, அந்த புள்ள நேரில் வந்து லைவுக்கு வந்து என்ன எப்படி பேசும்? கார்த்திகா இப்படி வந்து போட்டு ஓடிட்டியா கார்த்திகா? எவனையெல்லாம் இப்படி பண்றானுங்களே, நான் என்ன பண்ணிட்டு நீயே சொல்லு கார்த்திகா. சொன்ன பேச்சு ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கடா கார்த்திகா. நீயாவது வந்து கொஞ்ச நேரம் பேசுவேன். நீ சொல்லாம வந்துட்டு ஓடி போயிட்டியா? ஐயோ முடியல. எங்க போய் முடியுது கூட தெரிய மாட்டேங்குது எனக்கு. பாரு கார்த்திகா வந்துச்சு முடிக்க விட்டீங்க. ஓகே, நொங்கு மரத்துல நிறைய நொங்கு கிடக்குதுடா. நொங்கு புடிச்ச காலம் இது. அதுல சரி கொஞ்ச நேரம் போய் நொங்கு இது வெட்டி கொடுத்து தாட்டி விட்டுக்கலாம்ல. ஏன்டா மானத்தை வாங்கி அறுக்குறீங்க? சொன்னான்னு சொல்லிடுறீங்க. என்ன புள்ள வந்துன்னா வந்து ஒரு வரவேற்று கௌரவம் கொடுத்து ஒரு இளநீ வெட்டி கொடுக்கணும், நொங்கு வெட்டி கொடுக்கணும். கிளவி நீ இப்படியே கொடுத்துக்கிட்டது நம்ம பிள்ளைடா. அது போத்தான்னு வச்சுக்கோ இருக்கு. கிட்டிச்சிடும் உனக்கு இன்னைக்கு. ஆளப்பாரு ஆள. என்னோட இதுதான் அது. நான் பண்ணுவேன்டா அப்படித்தான். மூக்கால் குச்சி எத்திரும் உனக்கு. சிரிக்கிறானுங்க. நாக்கு போங்கடா டே உங்ககிட்ட வந்து பேசி சிரிப்பா வருதுங்க. ஐயோ சரி போ. எங்க போன் பண்ணு போ. முதல்ல கார்த்திகாவுக்கு போன் பிசின்னு வருதா? பிசிலே போட்டுருச்சு. ஐயோ என்ன பண்றது ஒண்ணும் முடியல. சரி எதுக்கு வந்து யூடியூப் சேனல் பத்தி கேட்கறதுக்கு வந்திருக்கும்டா. நான் பெரிய பாப்புலர் ஆகி போயிட்டு வந்து பேச்ச கேட்டு வந்தவன் கந்தசாமி பேச்ச கேட்டு வந்த குடோன் எப்ப ஓப்பன் பண்ணா அன்னிலிருந்து புதுக்கு நிக்குது. ஒண்ணுமே சத்தியமா வழங்க மாட்டேங்குது. இளநீ தெலுங்கு வாங்கி கொடுத்தேன். தெலுங்கு என்னடா தெலுங்கு? பதநீர் இப்ப சீசனுங்கெல்லாம் பதநீர்ல இறக்குவாங்க. அது வாங்கி கொடுத்தாட்டியா? சரிடா என்னமோ பண்ண. நான் இருந்தாலும் வீட்டுக்குள்ளதான் கொஞ்சம் முடியலன்னு படுத்துருந்தா. ஏன்டா பண்றீங்க? ஐயோ என்னடா இப்படி சொல்ற? உனக்கு என்னைக்குதான் நல்லா இருக்கு இன்னைக்கு நல்லா இருக்குன்னு கேக்குறேன். ஐயோ வேணாம். பிச்சு பழம் உண்டாக்குற. இந்த கொஞ்சம் ஓவர் ஆயிட்டேப்பா. கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். போர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா பிச்சு உண்டாக்குச்சு. பல்ல விட்டு நம்பி எடுத்துருவேன். ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? விட்டாமல் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு புள்ள குட்டி வரட்டு அப்ப தெரியும். எனக்கு யாருமே அப்ப தெரியும்ல உனக்கு. அதுக்கு செலவு பார்க்கணும் பண்ணணும். இப்ப நல்லா போர்டு பண்ணிக்கி. நீ கம்மன் என்னடா நீ ஒருத்தன் இவன் எங்கடா போய் எழுதி வாங்கிட்டு வரட்டு நானு முனியாண்டி தாங்க. வெயில் 11 மணி 12 ஆகி போச்சு. போய் வெயில்ல போய் மாட்டுல அவுத்து விட்டு வாடா. போட காட்டுக்குள்ள போட்டு இளநீ குடிச்சாத்தே போவானா? ஐயோ இளநீ மட்டும் குடிப்பா ஏதாவது ட்ரிங்க் ஊத்துவியாடா? சிரிக்கிறான். சாயந்தரம் குடிச்சுக்கல போ. எங்க வீட்டுக்காரர் குடிச்சே நான் விட்டு போட்டு விளையாட்டுடா. நீ குடிச்சிடும் பொண்டாட்டி வரையாம அங்கேயே இருந்து போடா. இந்த 2 நாள் வரணும்னு சொல்லிக்கிறா சரோஜா. சிலுக்குரோஜா இங்கதான் கிடக்குறா. சிலுக்குரோஜான்னு ஒத்த ரோசா 2 ரோசா. என்னத்த போய் என்ன பண்றது? ஏன்டா இப்படி பண்றீங்க? என்ன முடியலடா. கொஞ்சம் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்குவேன் வாங்கிடும் நல்லா. கொஞ்ச நாள் போகும்போது உங்களுக்கு யாருக்காது மலகுத்தனமா இருக்கு. இத்தனை திட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ கூட பித்து வரலையா? வச்சு போடா. வேலை பண்ற நீங்க. கிளவி பிச்சு போடுண்டா நீ. அப்போ கிளவின்னு சொல்லியா ஓட்டுன்னு வச்சுக்கோ போடு. என்ன கிளவி நிக்கிட்டு அக்கப்புறம் பண்ணி ஆடு பிச்சிடும் நாக்கும். ஒரே சாத்து லூஸ் பத்தி கிளவி. கிளவி
ஆமாடா 75 வயசு ஆயிடுச்சு கழிவு என்ன பண்ணுங்க ஆமாடா நான் கழிவுதான்டா அப்ப அதுக்கான நீ கழுவினா மாட்டியா நீங்க என்ன உனக்கு எனக்கு அவ்வளவு சண்டை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுக்கும் பத்திரகாளி ஆடி நாக்கு போட்டு பிச்சிரும் நாக்கு என்னங்க சொல்றான் டேய் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா ஒய்யால நீ கிளம்பி எப்ப பேசுன்னு வச்சுக்க உனக்கு எனக்கு மரியாதை இருக்காது இன்னைக்கு ஆள பரவாயில்ல நல்ல பரவாயில்ல கொஞ்சம் சமயம் பரவாயில்லடா வீட்டு போட்டு இருக்கு அஞ்சு பக்கம் போறான்ட்டு கோவம் வந்துருச்சு எனக்கு ஏய் சிறுராஜா புரிச்சு போட்டு பக்கம் போ அவன் என்னென்ன பேசுற பாத்துட்டு கம்மி உட்காந்துருக்கிறேன் அவரு என்ன பேசினாரு நீங்க தான் திட்டுறீங்க அப்படிங்கிறான் டேய் நான் எந்த திட்டினேன் புரிச்சுனா இன்னும் போட்டு முட்டை வச்சுருவாங்க சிரிக்கிறா உட்காந்து டேய் கந்தசாமி இருக்கட்டும் போங்கடா நீங்களும் அது மீட்டிங் வேண்டாம் வெங்காயத்து போங்கடா கந்தசாமி எங்கடா இருக்குதா அவட பாவி என்ன படுத்துக்கிறது என்னத்துக்கு மப்பை திட்டானா ஐயோ நம்ம குடல்ல பேய் வாட்டுறது வரதும் இல்ல மப்பு தான் ஏத்திக்குது பிச்சு மாங்காய் ஒட்டன் வச்சுக்கணும் போடும் மப்பேத்தி அவன் படுத்துட்டு அவன் பாட்டுல இவன்மா இளநி வெட்டி கொடுத்து மப்பேத்திட்டு போறதே காட்டுக்கு நீ என்ன கூட கூட ஏத்து பேசுற யாருடா போய் பேசிட்டு நானு என்ன முடியலடா டென்ஷன் ஆகுறா நீங்க ஒரு குத்து வச்சுன்னு வச்சுக்க எகிரிக்கிட்டு போயிடும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க டேய் ஒண்ணு செஞ்சா உருப்படியா செய்யணும்டா எது செஞ்சாலும் சரியா இந்த மாதிரி போய் பேசுறது மொழ மரத்துல முழுக்க விஷயம் ஒரே நாள் தான் அப்புறம் வேலை செய்யறா ஏத்தி உனக்கு நல்லா போயிட்டு போய் பாத்துக்கிட்டு இருந்தா என்னடா சொல்ற அட போ கிளவி அப்படிங்கிறானுங்க நான் போ கிளவியா டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க அட்டுலியம் பண்றீங்க போங்கடா இருங்க நான் போயிட்டு வரேன் என்னால முடியலைங்க இதை சமாளிக்க முடியல என்னால